வெரி குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு முப்ரை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸோட 2023 ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எம்டிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 2 செஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ அது வந்து குவாலிஃபைங். செகண்ட் செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே அண்ட் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ ஜிகேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 25 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. எவ்வளோ? 25 கொஷின்ஸ். ஸோ ஒரு கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க். ஓகே, 75 மார்க்ஸ். ஸோ ஒரு கொஷின் தப்பு பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஆகும். ஓகேங்களா? 1 மார்க் வந்து லெஸ் ஆகும். ஸோ இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டாபிக்ஸ்ல மட்டும் தான் திருப்பி கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங், மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து சிலபஸை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிகேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா they do not require subject specialization அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டாக இல்லாமல் மேலோட்டமாக தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதில் டாபிக்ஸ் பார்க்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டாபிக்ஸ் இருக்குது. 20 டாபிக்ஸ் வந்து தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஸ்போர்ட்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா வந்து ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ கிரிக்கெட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து ஐபிஎல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் யார் அடிச்சாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஐஎஸ்எல். ஓகேங்களா? இந்தியன் சூப்பர் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஎஸ்எல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலுக்காக ஆடுறது. ஓகே, ஸோ அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா T20. ஓகேங்களா? T20 ரீசெண்டாக இந்தியா யாருன்னா எந்த மேட்சும் எந்த டீம் கூடயாச்சும் ஆடி இருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐஎஸ்எல் ஸ்கோர் யாருன்னா பண்ணியிருக்காங்க. இல்லை டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சுப்மன் கில் வந்து ஒன் டேல வந்து ரொம்ப யங்கஸ்ட் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா 200 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹையஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் வந்து 2007 வந்து 6 பால்ல 6 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதில் எதில் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல், ஐஎஸ்எல், T20, அதுக்கடுத்து இப்போ வந்து உமன்ஸ் T20 வந்து இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டென்னிஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிளேயர் எந்த ஸ்போர்ட்ஸோட அசோசியேட் ஆகிருக்காங்க. இப்போ மேரிகோம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங். ஸோ அதுக்கப்புறம் சானியா மிர்சா வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ். அந்த மாதிரி ஸோ எந்த பிளேயர் வந்து எதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து 2 கொஸ்டின். எதில்? கிரிக்கெட், ஐபிஎல், ஐஎஸ்எல், T20, ஒலிம்பிக்ஸ். ஸோ அதற்கடுத்து காமன்வெல்த் கேம்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதிலிருந்து கூட கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜியாகிரஃபிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, இந்த 2 கொஷின்ஸ் எதிலிருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எர்த். ஓகேங்களா? எர்த்தை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் 3 லேயர்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன கேஸஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? லொக்கேஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ்லேண்ட்ஸ் எங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தார் டெசர்ட் எங்கே இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சஹானா பாலைவனம் எங்கே இருக்குது. அந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிவர்ஸ். என்னது? ரிவர்ஸ். ஆறுகள் வந்து எங்கே உருவாகிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து எங்கே போகிறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆறு வந்து நீளமானது, இந்தியா லெவலில் எந்த ஆறு நீளமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன்ஸ் அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து புயல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக எங்கன்னா புயல் வந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த புயலை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பீக்ஸ் அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா சிகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவின் உயரமான சிகரம் எது, அதே மாதிரி உலகின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்குவாங்க. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாங்சுரிஸ். ஓகே, நேஷனல் பார்க்ஸ் அண்ட் சாங்சுரிஸை பற்றி கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக வந்து பார்டர்ஸ் என்ன அப்படின்னா பார்டர்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பார்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிற பார்டரோடைய பேர் என்ன, அதே மாதிரி இந்தியாவையும் சைனாவுடைய பிரிக்கிற பார்டர் பேர் என்ன, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட ஒட்டி இருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்ட்ரைட். ஓகே, இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கிற ஸ்ட்ரைட்டுடைய பேர் என்ன அப்படின்னு கொஸ்டின். ஸ்ட்ரைட் அப்படின்னா நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே,
பார்க் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதை மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பார்டர்லேருந்து கம்பல்சரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி. இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க? 2 கொஸ்டின்ஸ். முக்கியமானது லொக்கேஷன், எது எங்கே இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ரிவர்ஸ், அதுக்கப்புறமா சைக்ளோன்ஸ், அதுக்கடுத்து சிகரங்கள், அதுக்கடுத்து வந்து பார்டர்ஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ சவானா கிராஸ்லேண்ட் எங்கே இருக்குது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெஃபி கிராஸ்லேண்ட்ஸ் எங்கே இருக்குது, அந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிள் தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து பற்றி கேட்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் பற்றி கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட் லாஸ், ஸோ இம்பார்ட்டன்ட் லாஸ் பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீட், லைட், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி. ஓகேங்களா, இதை பற்றி மட்டும்தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, எஸ்ஐ யூனிட்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் என்ன, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் லாஸு, ஹீட் தமிழில் வெப்பம், லைட் அப்படின்னா ஒளி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி. ஓகேங்களா, ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ் அண்டு கான்வெக்ஸ், குழியாடி புவியாடி, இதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதற்கடுத்து வந்து அவார்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவார்டு ரொம்ப முக்கியமானது. 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா MM கீரவாணி கிராமி அவார்டை வாங்கியிருக்காரு. அதை வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜனவரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பத்மபூஷன் வந்து பார்த்தீங்க, பத்ம விபூஷன் வந்து 6 பேர் கொடுத்துருக்காங்க. பத்மபூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 பேருக்கு, பத்மஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா 91 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 பேர் வந்து யார் யார் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதை தாண்டி வந்து மற்றதுக்கு எதனா அவார்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த அவார்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் உமன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் உமன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் வந்து ஃபர்ஸ்ட் போலீஸ் கமிஷனர், பெண் போலீஸ் கமிஷனர் போட்டிருக்காங்க, லக்ஷ்மி சிங் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் பெண் யார், பச்சேந்திரி பால் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. 1984ஆம் ஆண்டு ஸோ ஏறி இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் சிஎம் யார், சுச்சித கிருபாலனி. ஓகேங்களா, யூபியில் 1963 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிஎம்ஆர் இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உமன் யார் அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸ்னா ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரியிலிருந்து வந்து மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் என்னென்ன டாபிக் அப்படின்னா ஹிஸ்ட்ரியை வந்து 3ஆக பிரிக்கலாம், ஏன்ஷியன்ட், மீடியல் அண்ட் மாடர்ன். ஸோ ஏன்ஷியன்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேத காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது, வேதா. ஓகேங்களா, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம, அதர்மண வேதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதங்களை பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது புத்திசம்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ எல்லா கொஸ்டின்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தர்களை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ புத்திசம் எப்போ உருவானது, ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முக்கிய இடங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க புத்தர்கள். ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானர்கள், டெல்லி சுல்தான். ஓகேங்களா, டெல்லி சுல்தானர்களை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்களை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து ராஷ்டிர கூடாஸை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கியாஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இதிலிருந்து ஒரு 2 கொஸ்டின் கம்பல்சரி வந்து கேட்டுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீடியல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மராத்தியர்களை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. மராத்தியர்கள். ஸோ மீடியல் இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது மராத்தியர்கள், மீடியல் இந்தியா அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய போர்கள், இம்பார்ட்டன்ட் வார்ஸ். ஓகேங்களா, ஸோ 2 டைம்ஸாக வந்து லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1757 வந்து பிளாசி போர் நடந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ 1757 பிளாசி போர். ஸோ அதுக்கடுத்து 1764 பக்சார் போர். அதுக்கடுத்து 1806 வேலூர் கழகம். 1857 வந்து பார்த்தீங்கன்னா முதல் இந்திய சுதந்திர போர். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது 1526 வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் பானிபட் போர் அப்படின்ற மாதிரி முக்கியமான போர்களை பற்றி கண்டிப்பாக வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 3 கர்நாடக போர்கள் இருக்குது, அதே மாதிரி 4 மராத்தா வார்கள் இருக்குது. ஸோ இந்த 3 கர்நாடக போர், 4 மராத்தா வார்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவீன கால இந்தியா. ஸோ நவீன கால இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நவீன கால இந்தியா, மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, மாடர்ன் இந்தியா. ஓகேங்களா, மாடர்ன் இந்தியாவில் ஒன்றுமே கிடையாது. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
காந்தி என்னென்ன போராட்டம் பண்ணாரு அதை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ 1917 வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரண சத்தியாகிரகம், 1920 வந்து ஒத்துழையாமை இயக்கம், ஸோ 1930 வந்து சத்தியாகிரக இயக்கம், சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம், ஸோ 1942 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய கவர்னர் ஜெனரல் அவங்களுடைய எதுனா ஒன்று கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சதியை ஒழிச்சது யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பிரபு யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மவுண்ட் பேட்டன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட், அதே மாதிரி முக்கியமான தலைவர்களுடைய ஸ்லோகன் டூ ஆர் டை யார் அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி. அதுக்கப்புறம் டெல்லி சலோ அப்படின்ட்டு யார் சொன்னதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சுபாஷ் சந்திர போஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி முக்கியமான ஸ்லோகன்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் எழுதிய முக்கியமான புக்ஸை பற்றி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அன்னி பேஷண்ட் எழுதிய புக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதற்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐஎன்சி. ஓகேங்களா, இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்சி காங்கிரஸ் மீட்டிங் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் முக்கியமான மீட்டிங்ஸை பற்றி மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி எப்போ தோற்றுச்சாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 1885. ஓகேங்களா, அதுக்கடுத்து சரோஜினி நாயுடு எப்போ வந்து தலைமை ஏற்றாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 1925. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரியிலிருந்து கொஸ்டின் கேட்குறது. அப்போ ஹிஸ்ட்ரியிலிருந்து என்னென்ன கேட்குறாங்க வந்து வேத காலங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திசம் கேட்குறாங்க, டெல்லி சுல்தானியர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, புத்திசம்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ராஷ்டிரகூடாஸ், சாளுக்கியாஸ், அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. மீடியல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தார்கள் பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. போர்கள் கண்டிப்பாக முக்கியமான போர்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதலாம் பானிபட் போர், பிளாசி போர், பக்சார் போர், வேலூர் கழகம், 1857 வந்து பார்த்தீங்கன்னா முதல் இந்திய சுதந்திர போர், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி மாநாடுகள் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காந்தியினுடைய போராட்டங்களை பற்றி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகன்ஸ், முழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ், அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னா புக் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் மினிமம் 3 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ பயாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 to 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எவ்வளோ 1 to 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, பிளான்ட் கிங்டம் இருக்கு இல்லைங்களா, ஆல்கே, பிரையோபெட்டா, டெரிடோபெட்டா, ஆஞ்சியோஸ்பர்ம், ஜிம்னோஸ்பர்ம், இதுல இருந்து பேசிக்ஸாக கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, லைசோசோம், சென்ட்ரோசோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்கி பாடிஸ், அதுக்கடுத்து வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. ஸோ செல்லு அப்படின்ற போது செல்லை பற்றி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி. ஓகேங்களா, மனிதன் உடலியல் பற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா வந்து ஸோ லாஸ்ட் டைம் வந்து சிறுகுடலின் நீளம் என்ன, அதுக்கடுத்து இறையத்தில் எத்தனை அறைகள் உள்ளது, எத்தனை வாழ்வுகள் இருக்குது, ஸோ மூவிதழ் வாழ்வு, ஈரிதழ் வாழ்வு, இதை பற்றி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கேட்குறாங்க அப்படின்னா பயாலஜியில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் மாதிரி கேட்குறாங்க. டிசீசஸ், ஓகே, நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா குவாஷேக்கர் மராஸ்மஸ், புரதச்சத்து குறைபாட்டு நோய்கள், அதே மாதிரி வைட்டமின் குறைபாட்டு நோய்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா நோய்கள், மலேரியா எதனால் வருது. ஓகேங்களா, இந்த மாதிரி நோய்களை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. விட்டமின்ஸை பற்றி கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பயாலஜி. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது புக்ஸ் அண்ட் ஆத்தர். ஓகேங்களா, புக்ஸு அண்ட் ஆத்தர், இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்குறாங்க. ஓகேங்களா, புக்ஸ் அண்ட் ஆத்தர்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா அவங்களுடைய புக்கு என்ன, அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கருடைய புக்கு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ஸ்டாட்டிக் புக்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வார் அண்ட் பீஸ், லியோ டால்ஸ்டாய் வந்து எழுதுந்து. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்டு, அந்த புக்கை யார் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறம் டிஸ்கவரி ஆஃப் த வேர்ல்டு யார் எழுதினாங்க, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா யார் எழுதினாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத். ஓகேங்களா, மகாத்மா காந்தி. இந்த மாதிரி தன்னுடைய சுயசரிதியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9வது ஃபெஸ்டிவல்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து எங்கே கொண்டாடுறாங்க அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பொங்கல் ஃபெஸ்டிவல் எங்கே கொண்டாடுறாங்க, ஸோ அதுக்கடுத்து மகர சங்கராந்தி எங்கே கொண்டாடுறாங்க, அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம். ஸோ ஸ்கீம் அப்படின்றது வந்து நமக்கே நல்லா தெரியும். ஓகே, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி, இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. மகாத்மா காந்தி
ரூரல் கேரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட், ஓகேங்களா, எம்என்ராக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் போடுறாங்க, ஓகேங்களா. ஸ்கீம்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்கள், ஓகேங்களா, திட்டங்கள்லேருந்து ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எலெக்ஷன், ஓகேங்களா. எலெக்ஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சாரு அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா திரிபுரா, மேகாலயா, நாகாலாந்து இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அவங்களுடைய சிஎம்லாம் இருந்து சிஎம்மாக புதுசாக தேர்ந்தெடுத்துருக்காங்க. எந்த கட்சியிலேருந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க, இல்லைனா எவ்வளோ தொகுதியிலிருந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால வந்து எலெக்ஷன்ஸ்ல இருந்து வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்கானமி, ஓகே. ஸோ எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொஸ்டின் கேட்குறாங்க. என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஆர்பிஐல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட். ஸோ பட்ஜெட்ல இருந்து தவறாமல் கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ், 2011 சென்சஸ் இருக்கு இல்லைங்களா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 2 கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓகேங்களா. அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், ஓகேங்களா. ஸோ பாப்புலேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன்னா என்ன, இமிகிரேஷன்னா என்ன, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷனுடைய டென்சிட்டி எவ்வளோ இருக்குது, அதிகமான பாப்புலேஷன் டென்சிட்டி எங்கே இருக்குது பீகாரில், குறைந்த பாப்புலேஷன் டென்சிட்டி எங்கே இருக்குது அருணாச்சல் பிரதேஷில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆர்பிஐ, பட்ஜெட், சென்சஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட், பாப்புலேஷன். ஸோ மற்ற 5 இயர் பிளான், சின்னதாக 5 இயர் பிளான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 இயர் பிளான், இதிலிருந்து கூட கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எக்கனாமிக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஓகே. ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிம்பிளாக தான் இருக்குது, ஓகே. என்னன்னா ஃபார்முலா கேட்குறாங்க, ஃபார்முலா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் என்ன, அட்டாமிக் நம்பர்னா தமிழ் அணு எண் அப்படின்னு அர்த்தம், ஓகே. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட், பேஸ், தமிழில் வந்து அமிலம், காரம், அதுக்கடுத்து சால்ட், உப்புக்கள், ஓகேங்களா. ஃபார்முலா, அட்டாமிக் நம்பர், ஆசிட், பேஸ், சால்ட், பிஹெச் வேல்யூ பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எலமெண்ட்ஸ் உடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இது எதில் பயன்படுது அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து கெமிஸ்ட்ரி, ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஜியாகிரஃபிலே வரும், ஓகே. 14th ரயில்வே, ஏர்போர்ட், போர்ட், ஓகே. ஸோ எந்த ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 18 ஜோன்ஸ் இருக்குது. எத்தனை ஜோன்ஸு? 18 ஜோன்ஸ் இருக்குது. அதே மாதிரி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தம் 13 போர்ட் இருக்குது. ஸோ ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, ஓகேங்களா. இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது, எங்கே இருக்குது, ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 13 போர்ட் இருக்குது, ஓகே. மிகப்பெரிய போர்ட் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம், மும்பை. செகண்ட் மிகப்பெரிய போர்ட் எது, சென்னை. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டை பற்றி கொஸ்டின் கேட்கலாம். இதுலேருந்து கண்டிப்பாக எவ்வளோ கொஸ்டின் வருது, ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வருது. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டான்சஸ். ஸோ டான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின்ஸ் கம்பல்சரி வருது, ஓகேங்களா. ஸோ டான்சஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பரதநாட்டியம் எந்த ஸ்டேட் உடையது, தமிழ்நாடு, கதகளி கேரளா, பாங்க்ரா பஞ்சாப், தாண்டியா குஜராத். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கதக் அப்படின் போது உத்தரப்பிரதேசம் அப்படின்ற மாதிரி முக்கியமான அந்தந்த ஸ்டேட்டுடைய டான்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து வருது, ஓகேங்களா. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1லிருந்து 3 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க, ஓகேங்களா. இது வந்து பாலிட்டி ரொம்ப பேசிக்ஸாக தான் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா 25 பார்ட்ஸ் இருக்குங்களா, அதை பற்றி கேட்குறாங்க. 12 ஷெடியூல்ஸை பற்றி கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோர்சஸ் எது எங்கேருந்து எடுத்தோம். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருந்து எடுத்துப்போம், டிபிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து எடுத்துருப்போம். அந்த மாதிரி சோர்சஸை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தை பற்றி கொஸ்டின் கம்பல்சரி கேட்குறாங்க, ஓகேங்களா. லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிஎம். அதுக்கடுத்து வந்து ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிஎம் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுக்கப்புறமா கவர்னர்ஸ், இவங்களை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, யார் இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ், ஓகேங்களா. முக்கிய திருத்தங்களை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து முக்கிய பில், ஓகேங்களா, மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஸோ 25 பார்ட்ஸ் உடைய தலைப்பு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஷெடியூல் என்னென்ன, அப்புறமா சோர்சஸ் எங்கேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பாராளுமன்றத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து
முக்கியமான திருத்தங்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பிள் ஓகேங்களா. அதுக்கடுத்து டெம்பிள். ஸோ டெம்பிள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா. இந்த கோயில் எங்கே இருக்குது, ஓகே. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எங்கே இருக்குது, ஸோ அதுக்கப்புறமா தஞ்சை பெரிய கோயில் வந்து எங்கே இருக்குது, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற முக்கிய கோயில்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே. அதுலேருந்து ஒரு கொஷின். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகேங்களா. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போது தபேலாவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் மகாராஜ், அந்த மாதிரி. ஸோ முக்கியமான பெரிய பெரிய ஆட்கள் எந்தெந்த துறை, இப்போ வீணையில் பெரிய ஆள் இருப்பாங்க, ஸோ தபேலில் பெரிய ஆள் இருப்பாங்க, அவங்களுடைய இதை பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க யார், அவங்களும் எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அப்பாயின்மெண்ட் அப்படின்போது வந்து பார்த்திங்கன்னா முக்கிய நியமனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கிய நியமனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோவின் தலைவர் யார், ஆர்பிஐயின் தலைவர் யார், எலெக்ஷன் கமிஷனுடைய தலைவர் யார், ஸோ அதுக்கடுத்து செபி. ஸோ இந்த மாதிரி வந்து முக்கியமான தலைவர்கள் யார், ஏதாச்சும் ஒரு அமைப்பினுடைய தலைவர்களை நியமிச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இப்போ எப்படி சாரன் மேரா அப்படின்ற ஒரு பாட்டை யார் பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜித் சிங் அப்படின்ற ஒருத்தர் பாடியிருப்பார். அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாட்டிக் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஓகே. எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஓகேங்களா. இந்த 20 டாப்பிக்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்குறாங்க ஓகேங்களா. நான் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 24 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இந்தந்த டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கிராக் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் த 20 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த 20 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயரில் இதில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் வந்து ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல ஜிகே பார்ட்டுக்கு ஸோ இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரலாம் ஓகேங்களா. தேங்க்யூ.